ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த மொத்தம் 5 பொருள் இருக்குங்க. மொத்தம் 5 பொருள் இருக்குது. அதில் வந்து டேப் ஏல வந்து சின்னது. அப்புறம் வந்து இது ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11, ஐஃபோன் 11. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோ V29 வாங்கி கரெக்டாக ஒரு 20 நாள் ஆயிருக்கு. 20 டேஸில் வந்து விற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது சாம்சங் கேலக்ஸியில் வந்து டேப் ஏவை நம்ம செக் பண்ண பார்த்துருவோம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 9500. டேய், இது 9000 8000 ஒழுங்கா போட்டிருக்கியா? என்ன போட்டிருக்கா? 5500. என்னடா ரொம்ப கம்மியாக இருக்கு. சாம்சங் கேலக்ஸி டேப் ஏ 5500. ஒன்லி டேப் தான். சரியா? பாக்ஸ் வந்து சும்மா பாக்ஸ், இதுக்கான பாக்ஸ் தான். ஆனால் பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லை, வெறும் இது டேப் மட்டும்தான் இருக்கு. இது ஆன் பண்ணு. உடஞ்சிருக்கா? ஓ, இது உடஞ்சதுனால கம்மியாக போட்டிருக்காங்களா? 5500 பாக்ஸ். இந்த ஓரத்தில் தெரியுதா அவங்களுக்கு? உடஞ்சிருக்கு பாருங்க. சரி, ஓகே, ஆன் பண்ணு. சார்ஜ் போடு. டைப் சி தானே? டைப் சி ஆன் பண்ணு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 5000. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையெல்லாம் இல்லை, நல்லா தெளிவாக தான் இருக்குது. 5000 ருபீஸ் இது. டேப் ஏ இது. இதை ஆன் பண்ணுப்பா. இது வந்து பாக்ஸ்லாம் வந்து பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதுலேயும் சார்ஜர்லாம் கிடையாது. சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து இதோட சார்ஜர் என்னப்பா? V8 சார்ஜரா? ரைட். இது வந்து சின்ன மாடல் தானே, அதனால V8 சார்ஜர் தான் வருது. சாம்சங் கேலக்ஸி டேப் ஏ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி ரேம் வந்து கம்மியாக தான் வரும். 3 GB ரேமு, 32 GB, 4G. இது வந்து பார்த்தீங்கன்னா 64 GB, 64 இல்லை 32 GB தான். இதுவும் 32 GB 4G. ரேம் வந்து இதில் போடல. இதில் இது ரேம் என்னன்னு பாரு. இது ஆன் பண்ணி பாரு. ரேமே போடல அதில் 2 GB வரும்னு நினைக்கிறேன். 2 GB ரேமு 32. இது வந்து 4 GB ரேமு 32ன்னு நினைக்கிறேன். 232. எது இந்த பெருசா? பெருசு வந்து 232. 5500. இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே தான். டிஸ்பிளேலாம் மாற்றக்குள்ளலாம் இல்லை. ஆனால் இந்த கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு. அது ஓரத்தில் தான் உடஞ்சிருக்கு. அவ்வளோவா எனக்கே நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரியல, இந்த இடத்த உடஞ்சதே தெரியல. ஆன் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11. இது ஐஃபோன் 11 128 64 GB. சாரி, ஐஃபோன் 11 64 GB. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ டோன் ஒர்க் ஆகல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 64 GB. பேட்ரி வந்து 95 இருக்குது. பேட்ரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. 12500 தரேன். மற்றபடி கேமராலாம் நல்லா இருக்கு. இது கேமராலாம் எப்படி இருக்குது பார்ப்போம். ரீசெட் பண்ணலையா? சரி. ஸோ கேமராலாம் நல்லா இருக்குல்லப்பா. ட்ரூ கேமராலாம் நல்லா தான் இருக்குது. பேட்ரி வந்து சூப்பராக தான் இருக்குது. பேட்ரி வந்து 95 இருக்குது. 64 GB. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். 12500 எக்ஸ்ஆர் ரேட்டு. எக்ஸ்ஆர் வாங்கினா என்ன ரேட்டுக்கு வாங்குவோமோ அதே மாதிரி ஐஃபோன் 11 வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு விற்கிறோம். ஸோ ரேட் ரொம்ப கம்மி தான். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 12500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் V29. இது புது மாடல். வாங்கி 20 நாள் தான் ஆகுது. ஸோ அதுக்கு பில்லுலாம் இருக்குது. அதுக்கு பாருங்கள், வாங்கி 20 நாள் தான் ஆகுது. அதுக்கான பில்லு
இதோட பில் எங்கப்பா? பவுச்லாம் வேற போட்டிருக்காரு பக்காவா. இது பவுச் அவுத்து காட்டு. அப்படியா? பாருங்க. ஸோ டேட்டு 12ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. 77,500 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடு. ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்காங்க. மொத்தம் அவங்களுக்கு 31 ரூபா அசலாயிடுச்சு. 31 ரூபா அசல். இப்போ விற்கிற ரேட்டு வந்து 25,500, 25,500. 8GB RAM 128. எட்ஜ் மாடலு 8GB RAM 128. விவோ V29. உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8128. விலை வந்து 25,500. வாங்கி 20 நாள் தான் ஆகுது. இன்னும் 11 மாதம் வாரண்டி இருக்குது.